ஐஏஎஸ் ஆஃபீஸர் வர வைக்கிறாங்க, உட்கார வைக்கிறாங்க, மலைக்கல்ல கூப்பிட்டு கேட்குறாங்க. கேட்டால் எம்ஜிஆர் வந்து அதிகாரிகள் சொல்கிறாங்க, ஐயா சீட்டெல்லாம் போட்டு முடிஞ்சாச்சு, ஒரு வாரம் ஆச்சு, இப்போ சீட்டு போட முடியாது. என்ன இவ்வளோ நல்லா படிச்சிருக்கேன், சீட்டு போட முடியாதுங்கிறீங்க. இருங்க, ஆந்திர பிரதேசம் முடிஞ்சிருச்சா சீட்டு வரான், முடியலை அப்படின்னோடனே நேராக என்டி ராமாராவுக்கு ஒரு ஃபோனு. சொல்லுங்க என்னென்ன பேசவே இல்லை ரொம்ப நாளாக. அந்த முதலமைச்சர் என்டி ராமாராவ் வந்து எம்ஜி ராமச்சந்திரனை கேட்குறாரு. இவர் சொல்றாரு, இல்லை எனக்கு ஒரு மெடிக்கல் சீட் வேணும். ஏன்னா இதுக்கு என்ன நீங்க ஃபோன் பண்றீங்க, யாருக்கு? என் பிள்ளைக்கு தான் அப்படின்னா மலைக்கல் அப்பா விண்ணுக்கு போய் முட்டிட்டானா. தலைவரை பார்த்தாச்சு, கார்ல ஏறியாச்சு, என் பிள்ளைங்கிற வார்த்தையை கேட்டாச்சு, இனிமே என்ன இப்ப அப்படின்னோடனே அவர் சொன்னார், அனுப்பி வைங்க, அவன் மருத்துவராக வேண்டிய செலவு என் செலவுனாரா என்டி ராமாராவ். முடிஞ்சு மலைக்கல்லையும் படிக்க ஆந்திராவுக்கு போயிட்டான். அமெரிக்காவுக்கு போறாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜப்பானிய டாக்டர் டாக்டர் கான்கிறவர் தான் வந்து எம்ஜிஆர் பார்த்துக்கிட்டாரு. பார்த்துக்கும் போது எம்ஜிஆர் உடம்பு முடியாமல் இருக்காரு. கதவை திறந்து வர்றான். டாக்டர் கானுடைய அசிஸ்டன்ட் மலைக்கல்ல டாக்டரா எம்ஜிஆருக்கு வைத்தியம் பார்த்தான்.